பண்ணிட்டு எவ்வளவு தண்ணி பிடிக்கும், அரிசி எவ்வளவு போட போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பிடிக்கும். இப்ப நம்ம 4 பேர் சாப்பிட போறோம். தண்ணி பிடிக்கிறதுலாம் எழுதுங்க. இப்ப வந்து நம்ம 4 பேர் சாப்பிட போறோம். 4 பேருக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட போறோம். ஆனா நீங்களா 2 பேரா கணக்கு எடுத்துக்கோங்க. சோ இது அடிக்கடி சிலதெல்லாம் கையில இந்த காமெடி வரும். இப்ப வந்து நம்ம 4 பேர் சாப்பிட போறோம். அதாவது வந்து ஒரு ஆளுக்கு 1.5 டம்ளர் அரிசி 2 நம்ம போடுறோம். 2 3 இது பண்ணா நான் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 சம்பாதிச்ச கூட 10,000 நினைக்கிறேன். 4 தம்பிக்காரர் இதோட செய்யறதுனா என்ன இருக்கு உங்களுக்கு? 5 நீ தம்பி நாளைக்கு காலையில சாப்பிடுறீங்க. அந்த நம்பிக்கையில அதிகம் கண்டிப்பா சாப்பிடுவோம். 6 தண்ணி இங்க வந்து இந்த சாப்பாடு இந்த அரிசியில வந்து தண்ணி பத்தலன்றதுனால இப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி இல்ல. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல உணர்ச்சி எடுக்க மாட்டோம். இப்ப கழுவணும். ஓ கழுவணுமா? ஓ இதை வந்து நம்ம கழுவணுமா? முதல்ல இப்ப நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை கழுவிட்டு தான் சாதம் வைக்க முடியும். ஓகே நான் கழுவ இப்ப நல்லா கழுவுறது சாதத்தை நான் நல்லா கழுவிக்கிறேன். இங்க பாருங்க. இப்ப அரிசி வந்து கழுவிக்கிட்டு இருக்கும். இது நல்லா கழுவினாதான் அரிசி நல்லா வெள்ளையா சாதம் வெள்ளையா இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஆமா சாப்பிட்டா கூட வெள்ளையாயிடலாம். அது கொஞ்சம் கஷ்டம் யோகா. அப்படியா? ஓ எனக்கு கஷ்டம் மேபி. இப்ப நம்ம படிப்படியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாப்பாடு வந்து நல்லா இப்ப நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப இப்ப நம்ம கழுவு வைக்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். இது புதுசு சமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது நேம் வந்து மிஸ்டர் யோகராஜ். ஹாய். அவருக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன் சுஜித். வீடியோ எடுத்துட்டு ஜெரியன். இப்ப நம்ம மேட்ரு வரலாம். இப்ப வந்து சாதத்து அரிசி நல்லா கழுவி வச்சு இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்த போறோம். இப்ப நம்ம மொத்தம் 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு டப்பு தண்ணி ஊத்துறோம். இதுதான் அதுக்கு டபுளா தண்ணி ஊற்றணும். ஓகே. சோ இப்ப கவுண்டிங் ஸ்டார்ட். 1 நல்லா எண்ணிக்கோங்க. 2வது டம்ளர் பாஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எடிட் பண்ணிடலாம். அது நிறைய எல்லாம் பேசி காமியா இல்லை. இது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சமைக்க போறாரு. இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நான் எப்படி சொல்லல 12 வருஷம் மொத்தம் எப்படி பாக்குறதுன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். சாப்பிடறவங்க கையில தான் இருக்குது. நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யோகாவை நம்பின ஒரு கைவிடப்படாது. அது ரொம்ப கஷ்டம். அது சமைக்கிற ஆர்வத்துல போட்டிருக்க டிரான்ஸ் கூட தலையில போட்டிருக்காரு. பாத்துக்கோங்க. அவருக்கு ஒரு போட தெரியாது. நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. பத்தாச்சு. இன்னும் 2 கரெக்டா தண்ணியும் காலி. இப்போ இது வந்து ஸ்டவ்ல வைக்க போறது. முதல் பயணம் வெற்றி பயணம் அமைய எல்லாரும் என்ன வாழ்த்துங்க. லைட்டு காணாம இங்க என்னோட கோச் திணறிங்கிறாரு. நீங்க சிகரெட் பிடிக்கிற பத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் இது என்னங்க அது கேஸ் பத்தாக்க தெரியாது. பாவம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப ஆன் பண்ணோம். இப்ப நாம அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்னா இதை மூட போறோம். இப்ப அது மூடுங்க. குக்கு அப்படி மூடக்கூடாதுங்க. ஓகே. அது ஒரு ஆங்கிள் இருக்கு. 45 டிகிரி அப்படி எடுத்தா லாக் ஆகும். அவர் முதல் வாட்டி லாக் பண்றாங்க கொஞ்சம் தடுமாறாரு. ஆனா போக போக கல்யாணம் பிக்க போயிருக்காரு. இப்ப நம்ம அடுத்ததா இப்ப வந்து நம்ம சாதம் வச்சாச்சு. இங்க மூஞ்சிருங்க. இப்போ சாதம் வச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்தபடியா சாம்பார் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன டிஷ் பண்ண போட்டா காரக்குழம்பு. இது பேரு கத்திரிக்காய் போட்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு முதல் சாம்பார் வேணாம். காரக்குழம்பு. சரி சாம்பார். இப்போ இதுக்கு முதல் கட்டமா நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல கேஸை பத்த வைக்கணும். கேஸ் பத்த வைக்கணும். அடுப்பு பத்த வைக்கணும். எல்லாம் உண்டுங்க. டைமிங் கவலைக்கூடாது. எல்லாத்துல இப்படி கடை வாங்குறதும் உண்டு. நெருப்ப அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா கோச்சிக்கே தெரியாது கேஸ் சமைக்க. கேஸ் வந்து பத்த வைக்க. இப்ப நம்ம காரம் குழம்பு வைக்க போறோம்ன்றதுனால இது கண்டிப்பா புளி வந்து தேவைப்படும். சாம்பார் முதல்ல வந்து இப்ப எங்களோட கேமராமேன் வந்து அடிக்கடி எங்களை டிஸ்டர்ப் பண்றாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நாங்க எதுவும் தளர விட மாட்டோம். மனசை நாங்க பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாழையில எண்ணெய் ஊற்றணும். அது முதல்ல மெயின். அது மட்டும் எங்க அம்மா எனக்கு கத்து ஊத்துக்கிறாங்க. ஊத்துங்க காயுதுங்க.
அது இருக்கிற தண்ணி எல்லாம் காயணும் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றினா பட்டு பட்டு மூஞ்சில வெடிக்கும். அது அவருக்கு தெரியாதுன்றதுனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நாம வந்து நம்மளுக்கு கடை வந்து சூடாயிடுச்சு. இப்ப அதனால சூடாது வந்து இங்க வந்து பாருங்க, இப்ப தெரியும் பாருங்க, தெரியலையே. இப்ப வந்து நம்ம அதுல எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் ஊற்றுங்க. இருங்க, அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணி காய. கோல்டு வின்னர் G4H கோல்டு வின்னர் எழுத்து. இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. தேவையான எண்ணெய் எவ்வளவு தேவையான எண்ணெய் அவ்வளவு ஊத்தணும். இப்ப 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த எண்ணெய் போதும்னு நினைக்கிறேன். போதும். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து கடுகு. அதுக்குலாம் நம்ம புளி இப்ப நாம என்ன பண்ணோம்னா முன்னாடியே நம்ம புளி வந்து போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அது அப்பெல்லாம் நல்லா கரை கரை இருங்க. அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்ப அது ஊறட்டும். புளி கரைட்டாங்கல்ல, அது கொஞ்ச நேரம் ஊறின அப்புறம் கரெக்டாதான் நல்லா வரும். இப்ப நம்ம அடுத்த கட்டம் நீங்க போய் அந்த காய்கறியில கட் பண்ணிக்கலாம். காய்கறி கட் பண்ண காய்கறி. இப்ப ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரத்துல காய்கறி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன். இப்ப பாருங்க, இப்ப நம்ம தேவையான மசாலா தரம் போட போறோம். முதல்ல கடுகு. அதுக்கு முன்னாடி கிழங்கு எடுத்து நம்ம ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா கிழங்கு ஆல்ரெடி நம்ம கழுவிட்டோம். கேமரா தெரியாம சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, இதெல்லாம் தான் வெட்டின காய்கறி. நீங்க போடுங்க. ஏன்னா அவருதான் சமைக்கிறாரு, இப்ப அவருதான் பண்ணணும். ஆமா. இப்போ ஒரு 1 டீஸ்பூன் கடுகு. நான் சொல்றேன், நீ பணம் நான் அவர் தெரியாம எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு போடுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ அதை பார்த்தா சீரகம், அதுவும் 1 டீஸ்பூன் போடணும். ஒரு வாசனைக்காக போடுறது இது. Just for smell. I will explain English after. அதை கேளுங்க. ஓகே. சொல்றது கையில புரியுங்க. இப்போ பெருங்காயம், இது ஒரு ஸ்மெல்லுக்காக போடுறது. கொஞ்சம் போடுங்க, நல்லா போடுங்க தாராளமா. அப்படி பண்ணீங்கன்னா வெளியெல்லாம் போட்டுங்க, உள்ள தவிர மற்ற எல்லாத்தையும் கரெக்டா போடுறீங்க. போடுங்க அப்படியே. இப்போ வந்து பட்டு வெடிக்கும். இது நம்ம வச்சிருக்க அப்புறம் கையில வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். வேற மத்தல, அதாவது முன்னு வெங்காயத்தை அப்படியே வச்சுட்டாரு, தப்பா எடுத்துக்கிறீங்க. ரைட்டு. என்னங்க மிஸ்டர் தேவராஜ், அந்த கரண்டி கருங்க. வெங்காயம் இப்ப உள்ள போட போறோம். உள்ள போட்ட உடனே கொஞ்சம் பொசுன்னு போங்க. நீங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, பயங்கராதீங்க யாரும். சரிங்களா? போடுங்க. இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ற அளவுக்கு நல்லா அது வந்து ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சொல்றாங்க, அது வந்து அதை நல்லா வதக்குறீங்க. அது அந்த அந்த நிறநேரி அது வரைக்கும் வதக்குறீங்க. எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் திணறுது, முதல் டைம்ன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. 2வது ஷூட்டிங்ல இருந்து நான் நல்லா பேசுறேன். காமிக்காதுங்க. இப்ப நம்ம வந்து இது உள்ள தக்காளி போட போறோம். காமிக்காது. இது அமைதியா போடலாம். இது கை சுட்டுப்போம், அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால கேரண்டில வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஆனா நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்ல. பட் இந்த டைம் ஆனான்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா ஆல்ரெடி நைட் 10 மணி ஆயிடுச்சு. ஆமா, நாங்க வந்து ரொம்ப கொலை பசியில இருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. இதே வந்து ஏதோ ஆசைக்காக செய்யறோம். இப்ப நம்ம தக்காளி சேர்க்க போறோம். அந்த தக்காளி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், அதான் ஒரே தூக்கி போட்டாரு. இப்ப தக்காளி போட்டாரு. இப்ப தக்காளி போட்டு அதை ஃப்ரை ஆகிறதுக்கு வதக்க போறாரு. அதுக்கப்புறம் நம்ம இது வதக்க வந்து வானலை பிடிக்கிற போதும். இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காய் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போறோம். கிட்ட இத பாருங்க, நல்லா வாங்க, கிட்ட வாங்க. பாருங்க, இப்ப நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் இதை நம்ம இப்ப அப்படியே மொத்தமா போட்டு போறோம். ஏன்னா இதெல்லாம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் கிடையாது, ஆர்டினரி கத்திரிக்காய். இப்ப இது ஃப்ரை வந்து முழு கத்திரிக்காய். இப்ப இது ஃப்ரை ஆகணும். இந்த ஃப்ரை ஆகிற கேப்ல இவர் என்ன பண்ணுவாரு, இந்த புளி நம்ம ஊற வச்ச புளியே கரைப்பாரு. கரைங்க. இப்ப இது கரைச்சி ரெடியான அப்புறம் அதுலயே நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ புளியை கரைச்சி முடிச்சுட்டாரு. இப்போ நம்ம வந்து காரத்துக்காக வந்து வெறும் மிளகா தூள் போட போறோம். போடுங்க. அதுல ஸ்பூன் இருக்கும், ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி போடுங்க. இப்போ மிளகா போட்டாச்சு. இப்போ வந்து கார குழம்பு ஸ்பெஷல் பொடி போடணும். அது போல செய்யறது கார குழம்பா? இதை பிடிங்க. இது ஸ்பூன் இல்லாதனால நம்ம இதே போடலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த புளி தண்ணியை கரைச்சு ஊற்றணும். கரைச்ச புளி தண்ணி ஊற்றக்கூடாது.
இது வந்து புளி தண்ணி, கடைசி புளி தண்ணி ஊத்துறோம். நல்லா ஊத்துறேன். இந்த தண்ணி பத்தாதுன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் இதுல நிறைய புளி இருக்கிறதுனால 2வது அடி போட்டு கலக்கிறோம். இது நல்ல என் சிகரெட் பாக்ஸ் நடந்துருச்சு, ஓரமா இருக்கிறோம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இந்த மசாலா தூளா இதை போட போறோம். இது வந்து மஞ்சள் தூள், மசாலா தூள். சாரி, அது புதுசு. அப்பப்போ அப்படிதான் ஆர்வ கலர்ல உலர்வு, நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. இது பத்தாதனால கொஞ்சம் லைட்டா சேர்க்கிறேன். இப்ப அவர் எல்லாம் ஒண்ணா போட்டு கலருவாரு. கலருவாரு இல்ல, கலக்குவாரு. அது என்ன கலர் போடுறதுன்றது லாஸ்ட்ல தான் நமக்கு தெரியும். இப்ப நம்மளுக்கு உப்பு வேணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு டப்பாதான் எங்க இருக்குன்னு தெரியல, பின்னாடி எடுத்து. இப்ப உப்பு சேர்க்க போறோம். இதுல கொஞ்சம் நான் வீக்கி, அதனால அவரே போட்டு விட்டுறேன். அதிகமா போட்டாருன்னா சாப்பிட முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தேவை அந்த அளவு நீங்க போட்டுன்னா போதும். இப்போ நம்ம இருக்கிற வேண்டிய பரவாயில்ல. இப்ப நம்ம உப்பு சேர்த்துறோம். இது கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா 4 பேர் சாப்பிடுறோம், 10 இப்ப நாம கலக்கிறது இப்படி கலக்கணும். உங்களுக்கு கலர் வேணாம் கிடையாது, இப்படி கலக்கணுங்க. அவர் தெரியல ஒரு சொல்லி கொடுத்துருவேன். இது மாதிரி நல்லா கலக்குவாருன்னு எதிர்பார்க்கிறேன். சோ இப்ப எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு மேல இது வேகணும். இதுக்கு வேகிறதுக்கு மேல ஏதாவது மூடி வச்சா கொஞ்சம் நல்லா வேகணும்னு நினைக்கிறேன். வேகிற வரைக்கும் எல்லாரும் உச்சா வயசா நான் போய் வந்துருங்க. இப்போ வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா சமைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எடிட் பண்ண நல்லா இருக்காது. நானே செக் பண்றேன். இவரே செக் பண்றாருன்றாரு, ரொம்ப ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் சமைச்சது சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேட், நல்லா வந்து யோகா கிடையாது. நாங்கெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்றாங்க தெரியும். ஸ்வீட்டா பாருப்பா இருக்காரு. இருந்தாலும் நான் மத்தவங்களை சாப்பிட்டு வச்சு நான் அப்புறமா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரிஸ்க் மேரேஜ் ஆகல எனக்கு. எப்படிங்க இருக்கு? விரும்பு காரம் கொஞ்சம் அதிகமா, காரம் அதிகம். 5% காரம் அதிகமா சாப்பிட்டாதான் உணர்ச்சியாக நல்லா படிப்பாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் சாதம் வந்து ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. அது ப்ரெஷர் வந்து முடிஞ்சப்பதான் நம்ம எல்லாம் சாப்பிட முடியும். இது வேலைக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். உப்பு கார அளவு எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துருவோம். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நடுவில் பிரஷர் வேற வருது. அது பார்த்து அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. இப்ப நம்ம இதை திறக்க போறோம். அவருக்கு திறக்க முடியல, ஏன்னா புதுசு. இங்க பாருங்க, இதுதான் திறக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா திறங்க. இப்ப பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. சாதம் நல்லா பிரஷரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரஷர் 2 விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 4 விசில் வந்தா கரெக்டா இருக்கும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, நல்லா வேக வருது. போதும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நாம எதுக்கு இப்ப இந்த வாட்டி நான் டேஸ்ட் பார்க்க போறேன். சரியா தெரியல, கொஞ்சம் நிறைய இருக்கு. அவர் கரகச்சு போதில் இருக்கிறார், வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அதனால டேஸ்ட் நல்லா வந்திருக்குங்க. இந்த வாட்டி டேஸ்ட் நல்லா இருக்கு. சாதம் முடிச்சு. ஸோ இப்போ நாங்கள் சாதம் போட்டோம். நீங்களே இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இதோட கமெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். எப்படி இருக்கு, இல்ல வேற இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்க சொல்லணும். ஸோ ப்ரிப்பேர்ட் பை மிஸ்டர் யோகராஜ் அண்ட் மிஸ்டர் சுஜித், எடிட் பை மிஸ்டர் ஜெனீர். அவரே ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. அவர் வெக்கப்பட்டுட்டு போறாரு, இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பாய்.